நாங்கள் இன உணர்வுடன் இனமானத்துடன் சிந்திப்போமாக இருந்தால் ஒவ்வொரு புள்ளடியும் தமிழ் பொது வேட்பாளருக்கு இடப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த சிங்கள தேசம் இந்த தேர்தலுடன் ஒரு படிப்பினையை கற்றுக்கொள்ளும். நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு தமிழர்களும் உணர்வுபூர்வமாக அதை செய்ய வேண்டும். செய்வார்களாக இருந்தால் இதுதான் நாங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு செய்கிற மாபெரும் ஒரு ஜனநாயக கடமையாக இருக்கும். இனமானத்தை முன்னிறுத்தி சங்குக்கு நேரே வாக்களிப்பாயாக இருந்தால் இதுதான் நாங்கள் சிங்கள தேசத்துக்கு இறுதியாக செய்கிற மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இருக்கும். அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது SCS தமிழ் தொலைக்காட்சி. SCS தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்று வருகின்ற அரசியல் ஆய்வுகளத்தோடு இணைந்திருக்கின்றோம். அரசியல் ஆய்வுகளத்தில் வளமை பல ஆண்டுகளாக எங்களோடு இணைந்திருக்கின்ற யாழ் மாவட்ட அமைப்பாளராகவும் அது மட்டுமல்ல ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் இதோடு வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் இந்த சபா கோதாஸ் அவர்கள் எங்களோடு வணக்கம் சபா. வணக்கம் தேவாண்ணா. வணக்கம். கிழமை போலவே நாங்கள் இந்த கிழமைகளில் நடைபெற்ற விடயங்களை அலசிக்கொண்டு தொடர்ந்து அரசியல் ஆய்வுகளுக்கு தற்போது ஸ்ரீலங்காவில் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலை நோக்கிய பல்வேறு கள சூழ்நிலைகள் மிக சூடுபிடித்திருக்கிறது. ஆனால் தென்னிலங்கையில் பிரதானமாக 3 தரப்புகளும் மாறி மாறி தங்களுக்கு இடையிலேயான பிரசாரங்களை என்றும் இல்லாத வகையில் எதிர்காலத்தில் அவர்கள் சொல்வதெல்லாம் நடக்குமா நடக்காதா என்கிற அளவில் அவர்களுடைய வாக்குறுதிகள் எல்லாம் அள்ளி வீசப்படுகிறது. அப்படியான நிலைப்பாட்டில் தான் வடக்கு கிழக்கிலும் வந்து அவருடைய செயற்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாமல் ராஜபக்ச யாழ்ப்பாணத்துக்கு வந்து தமிழீழம் என்ற கனவு நனவாகும் என்று யாரும் நினைக்க கூடாது. அது மாத்திரமல்ல, வடகிழக்கு இணைப்பு ஒருபோதும் இல்லை. 13வது திருத்தத்தை 8 ஜனாதிபதிகள் அமல்படுத்த முடியாத போது இனி யார் அதை அமல்படுத்துவார்கள்? ஆகவே 13வது திருத்தம் தொடர்பில் அமல்படுத்துவது தொடர்பில் மக்களிடம்தான் இனி பேச வேண்டும் என்ற வகையில் அவருடைய உரையாடல் இருந்திருக்கிறது. அதைவிட தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் வடக்கு கிழக்கில் ஒரு பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. மக்கள் மத்தியில் கூடுதலான ஆர்வம் அங்கு ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் எப்படி வரும் என்ற பல்வேறு விதமான மாறுபட்ட கருத்துக்கள் மக்கள் மத்தியில் நிலவி வருவதையும், அதைவிட வடக்கு மாகாணம் மற்றும் கிழக்கு மாகாணம், குறிப்பாக வடக்கு மாகாணம் தேர்தல் களங்கள் ரீதியாக பெரிய அளவுக்கு சூடு பிடிக்கவில்லை என்கிற ஒரு நிலவரமும் இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலைதான் இங்கு மிக பிரதானமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதைவிட கடந்த மனித உரிமை பேரவையில் இந்தியா அதாவது இலங்கை தொடர்பில் அறிவித்த விவகாரமும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அதே நேரம் மனித உரிமை பேரவை தீர்மானங்கள் அடுத்த மாதம் 7ஆம் தேதி அளவில் இலங்கை தொடர்பாக முன்வர இருப்பதாகவும், அது புதிய ஜனாதிபதி தெரிவுடன் தான் அது தொடர்பான விவரங்கள் குறிப்பாக அந்த மனித உரிமை பேரவை தீர்மானத்துக்கு ஏற்றால் போல் வருமெனும் சொல்லப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் இலங்கை கள சூழலில் தற்போது ஜனாதிபதி தேர்தல் தான் மிக பிரதானமான இடம் பிடித்திருக்கிறது. நாமலை பற்றி பேசிக் கொள்வோம். நாமல் என்பவர் உண்மையிலேயே தமிழினத்தின் அழிவில் என்ற குடும்பத்திலிருந்து வந்தவர். இந்த நாமல் யாழில் இப்படியான ஒரு கருத்தை முன்வைப்பது என்பது யாழ் தமிழர்கள் எல்லாம் ஒரு பேடிகள் என்பது போன்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. மாகாணத்துக்கு அல்லது தமிழர் பிரதேசங்களுக்கு வந்தோ தங்களுடைய வாக்குகளை நிரப்பிக் கொள்வதற்காக வந்து கொள்கின்றார்களே தவிர இவர்கள் தமிழர்களுக்கு இதுவரையில் கொடுக்காத விடயங்களை இனி கொடுக்க போறார்கள் என்பதும் இல்லை. அதே நேரத்தில் இவருடைய இந்த சொற்பதத்தை தமிழர்கள், உணர்வுள்ள தமிழர்கள் வண்ணம் பார்க்கின்றார்கள். தென்னிலங்கை பிரதான வேட்பாளர்களை ஆதரித்து நிற்கின்ற வடகிழக்கு தமிழர் தாயகத்தில் ஆதரித்து அவருடன் இருக்கின்ற தரப்புகளை ஆராய்ந்தால் அவர்கள் ஏதாவது ஒரு கடந்த காலத்தில் குற்றச்செயல்களுடன் சம்பந்தப்பட்டவர்களும் அல்லது இனத்தை விலைபேசி பிழைப்பு நடத்தக்கூடிய தரப்புகளும் தான் கூடுதலாக அந்த தரப்புகளுடன் இணைந்திருக்கிறது. குறிப்பாக நாமல் ராஜபக்ச வந்தவுடன் அங்கு நின்று அவருடன் செல்வி எடுத்தவர்களை எல்லாம் நீங்களும் படங்களில் பார்த்திருப்பீர்கள். அவருடைய கோலங்கள், வடிவங்கள், அவருடைய முகபாவனைகள் எல்லாமே அவர்கள் எல்லாம் இந்த பிரதேசத்தில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிற கூடுதலான நபர்களும் மற்றும்
பணத்துக்காகவும் மற்றும் இன உணர்வு அற்றவர்களாகவும் தான் அவர்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவை இப்படியான கூட்டங்கள் என்னை பொறுத்தவரையில் ஜனநாயக வழியில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இது மேலோங்குவது என்பதுதான் ஆபத்து. ஆனால் என்னை பொறுத்தவரையில் அப்படி மேலோங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக இருக்கிறது. அந்த சந்தர்ப்பங்களை மேலோங்க விடாமல் தடுப்பது தமிழ் அரசியல் தலைமைகளிலும் அரசியல்வாதிகளிலும் தங்கி இருக்கிறது. துரதிருஷ்டவசமாக தமிழ் அரசியல் தலைமைகளின் சில சூரம் போன அல்லது தடம்புரல்கள் அல்லது பதவி வெறி சண்டைகள், தங்களுக்குள் ஏற்பட்டிருக்கின்ற முரண்பாடுகள், ஒரு தீர்க்கமான தீர்மானம் எடுக்க முடியாத நிலைமைகள் தான் இப்படி நாமல், ராஜபக்ச மற்றும் ஏனைய வேட்பாளர்கள் வந்து இங்கு தமிழர்களின் தலையில் மிளகாய் அரைக்கின்ற அல்லது தமிழர்களுக்கு மேலே சவாரி விடுகின்ற அல்லது தமிழர்களை ஒரு முட்டாளாக நினைத்து நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் என்று அகப்பிரமம் பேசுகின்ற அளவுக்கு அந்த சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது. உண்மையிலேயே நாமல் ராஜபக்ச சார்ந்த குடும்பம் தமிழ் மக்களுக்கு செய்த அநியாயங்கள், அக்கிரமங்களை ஒரு மானமுள்ள தமிழனாக யாரும் இருந்தால் அவன் 7 தலைமுறைக்கும் மறக்க மாட்டான். ஏனென்றால் அப்படியான ஒரு கொடூரத்தை அவர்கள் இழைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாமல் ராஜபக்சவுடன் செல்வி எடுப்பவர்கள், வால் குடிப்பவர்கள், அவர்களுக்கு பின்னால் நிற்பவர்கள் ஒருவன் கூட இசைப்பிரியாவை சிந்திக்கவில்லை. இசைப்பிரியா போன்ற 1000 சகோதரிகளை கற்பழித்து கொலை செய்ததை நினைக்கவில்லை. அதாவது முள்ளிவாய்க்காலில் கட்டி வைத்து முள்ளுக்கம்பியால் சுற்றி துடிதுடிக்க கொல்லப்பட்ட சகோதரன் போன்ற பலரை ஒருத்தரும் சிந்திக்கவில்லை. அப்படி சிந்திக்கவில்லை. அது மாத்திரமல்ல, தங்களுடைய இனம் வாழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த செல்வி இருக்கிற கூட்டத்துக்குள்ளும் ஒரு உடன்பிறவா சகோதரர்கள் பலர் அந்த போர்க்களத்தில் தங்களை ஆகுதியாக்கி இருப்பார்கள். அப்படியான அந்த மாவீரர்கள் மற்றும் இன்று பல போராளிகள் அந்த யுத்த களங்களில் இருந்து ஊனமுற்றவர்களாகவும் அடுத்தவருக்கு முன்னால் சென்று வாழ முடியாதவர்களாகவும் பலர் மறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படியான போராளிகளுடைய தியாகத்தை கூட அவர்கள் சிந்திக்கவில்லை. ஆகவே இதுதான் அங்கு வேதனையான விடயமே தவிர, ஆனால் பெரும்பான்மை அவர்களை ஆதரிக்கிறது அல்லது அப்படி இருக்கிறது என்று குறிக்கப்பட்டவர்கள் பணத்துக்கு விலை போனது அல்லது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட குற்றச்செயல்களை மறைத்து அதிகார தரப்புடன் கைகோத்து தங்களுடைய தல்லாபங்களை செய்யலாம் என்று நினைக்கிற ஒரு குறிக்கப்பட்ட கும்பல் தான் இதை செய்கிறதை ஒழிய, நீங்கள் கேள்வி கேட்டது போல மானமுள்ள, தன்மானமுள்ள, இன உணர்வுள்ள தமிழர்கள் இதை பலர் தங்களுக்குள் பேசிக்கொண்டாலும் சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிற காரணத்தால் தங்களுக்குள் பலர் விரும்பிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இதற்கான ஒரு முடிவு நாங்கள் ஒற்றுமையாக ஓரணியாக நிற்பதுதான் எதிர்காலத்தில் அவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரு குறியீடாக இருக்கும். இன்னொரு பக்கமாக பார்க்கமாக இருந்தால் புலம்பெயர் நாடுகளில் பேசிக் கொள்ளப்படுகின்ற விடயமாகவும் இருக்கின்றது. என்னென்னால் நாமல் ராஜபக்சவை தாயகத்திலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். ஆனால் ஒரு வாக்கெடுப்பு என்ற ரீதியிலே அது சாத்தியக்கூறம் இல்லாத விடயம். அதுவும் உண்மையிலேயே ஒரு கேள்விக்குறியான விடயம்தான். இவ்வளவு அழிவை ஏற்படுத்தியவர்கள் எவ்வளவு துணிவோடு தமிழர் வாழும் பகுதிகளில் தங்களுக்கான வாக்குகளை வழங்க சொல்லி கேட்பது என்பது மிக ஒரு கேவலமான விடயமாக இருக்கின்றது. இந்த அரசியல் என்பது இப்படித்தான். இதில் நாங்கள் 2 விதமாக பார்க்க வேண்டும். மேலே மிக அவசரப்படக்கூடாது. நாமல் ராஜபக்ச தமிழர் தாயகத்தில் இப்படியான உரையாடல்களை செய்து தனக்கான எதிர்ப்பை ஏற்படுத்துவார்கள். அப்படி ஒரு எதிர்ப்பு ஒன்றை ஏற்படுத்தினால் தென்னிலங்கையில் அதை இன்னும் மேலதிகமான வாக்காக தான் மாற்றலாம் என்று கூட அவர் சிந்திக்கலாம். ஆகவே இது தேர்தல் காலமாக இருக்கிறபடியாலே எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் பொறுமையை கையாள வேண்டும். ஆனால் இவை எல்லாவற்றுக்குமான பதில் சொல்வதற்கு எங்களிடமே கையில் ஆயுதம் இருக்கிறது, வாக்கு. நாங்கள் இன உணர்வுடன், இனமானத்துடன் சிந்திப்போமாக இருந்தால், ஒவ்வொரு புள்ளடியும் தமிழ் பொது வேட்பாளருக்கு இடப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த சிங்கள தேசம் இந்த தேர்தலுடன் ஒரு படிப்பினையை கற்றுக்கொள்ளும். அதை நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் ஒற்றுமையாக வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்கள் கடந்த காலங்களைப் போல நாங்கள் ஏமாறப் போகிறோமா அல்லது நாங்கள் ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து சிங்கள தேசத்திற்கு ஒரு பாடம் கற்பிக்க போகிறோமா, ஒரு ஜனநாயக வழியில் நாங்கள் கற்பிக்க போகிறோமா என்ற கேள்வியை நாங்கள் எங்களுக்கு முதலில் எழுப்ப வேண்டும். என்னை பொறுத்தவரையில் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். கடந்த காலங்களில் தென்னிலங்கையில் இருமுனை போட்டியாக இருந்த தேர்தல் களம், ஜனாதிபதி தேர்தல் களம் இம்முறை மும்முனையாக மாறியது மாத்திரமல்ல, 4ஆம் முனையிலும் இந்த நாமல் ராஜபக்ச அவர்கள் இருக்கிறார்.
ஆகவே எந்த வேட்பாளரும் இன்று 50% வாக்குகளை பெற முடியாத ஒரு சூழல் வந்திருக்கிறது. அவர்கள் வெளிப்படையாகவே பேசுகிறார். ஆகவே முதலாம் சுற்று 2ஆம் சுற்று என்ற கதைக்கு அப்பால் 50% வாக்குகளை எடுக்கப்படாமல் தடுத்து நாங்கள் இவர்களை புரிதொரு எலெக்ஷனுக்கு வர செய்வதுதான் நாங்கள் செய்கிற ஒரு ஜனநாயக புரட்சியாக இருக்கும். ஆகவே இது தமிழ் மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு ஒரு கிடைத்திருக்கிற ஒரு அரிய சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிற மக்கள் மிக தீவிரமாக இந்த 5 நாட்களும் ஓயாமல் தாயக உறவுகளுடன் உரையாடி நீங்கள் கண்டிப்பாக சங்கு சின்னத்துக்கு நேரே வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம், தனி மனிதர்களிடையே கோபதாபங்கள் இருக்கலாம், அதே நேரம் கடந்த கால சம்பவங்களினால் மனக்கசப்புகள் இருக்கலாம். ஆனால் உண்ட சிந்தியுங்கள், நமது இனம், நமது தேசம் என்று சிந்தியுங்கள். அதை சிந்தித்து உங்களிடம் இருக்கிற உறவுகளுக்கு சொல்லுங்கள். எல்லாவற்றையும் கடந்து நீங்கள் சங்க சின்னத்துக்கு வாக்களியுங்கள். அப்படி ஒரு நிலைப்பாடு உருவாகுமா இருந்தால் நான் இதில் சொல்கிறேன், அடுத்து நாங்கள் சந்திக்க போகிற STS ஆய்வு களத்தில் மீண்டும் ஒரு தேர்தல் நடக்கும் என்ற விடயத்தை நாங்கள் பேச முடியும். அப்படி ஒரு நிலைப்பாடு எங்கள் தமிழ் மக்களின் கையில் இருக்கிறது. தமிழ் மக்கள் ஒற்றுமையாக சிந்திக்க வேண்டும். ஒற்றுமை நிலைப்பாடு, தேசம், இனம் என்று சிந்திச்சு இந்த கடந்த காலத்தை போலதான் இம்முறையும் தேர்தல்களில் அளவுக்கு அதிகமான பொய்யான வாக்குறுதி இந்த வேட்பாளர்கள் அள்ளி வழங்குகிறார். வாக்குறுதி வழங்குகிற எந்த வேட்பாளர், ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கலாம், சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம், சந்திரகுமார திசாநாயக்கவாக இருக்கலாம், இவர்கள் எல்லாம் நாங்கள் கடந்த காலத்தில் பார்த்த முகங்கள், இவர்கள் பேசிய, இவர்கள் செய்த துரோகங்கள் அத்தனையுமே எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு தமிழனும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வரை இவர்கள் குத்திய குத்து நோவுகளும் மாறவே மாறாது. ஆகவே இவர்கள் அளவுக்கு அதிகமான பொய்களை பேசுகிறார். எவர்களாலும் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால், தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்தால் மட்டும்தான் முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்ற ஒரு ஜனநாயக புரட்சியை இந்த வாக்களிப்பின் மூலமாக ஏற்படுத்த முடியும். நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு தமிழர்களும் உணர்வுபூர்வமாக அதை செய்ய வேண்டும். செய்வார்களாக இருந்தால் இதுதான் நாங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு செய்கிற மாபெரும் ஒரு ஜனநாயக கடமையாக இருக்கும். இந்த கடமையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு வாக்குரிமை உள்ள தமிழனும் யாருடன் நின்றாலும், நீ நாமலுடன் நின்றால் என்ன, சஜித்துடன் நின்றால் என்ன, ரணிலுடன் நின்றால் என்ன, அங்கு தரப்படுகிற பணங்கள் எல்லாம் எங்கள் வரி பணங்கள் என்பதை உணர்ந்து நீ இனமானத்தை முன்னிறுத்தி சங்குக்கு நேரே வாக்களிப்பாயாக இருந்தால் இதுதான் நாங்கள் சிங்கள தேசத்துக்கு இறுதியாக செய்கிற மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இருக்கும். உண்மையில இந்த ஆட்சியாளர்களின் கொடூரமான விடயங்கள் மக்களை மிக சீற்றமடைய வைத்திருக்கின்றது. அதுவும் தமிழ் மக்களை முக்கியமாக சீற்றமடைய வைத்திருக்கின்றது. இன அழிப்பை பற்றி பேசுவதற்கு கூட முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலையில் இன அழிப்பை செய்துவிட்டு தாங்கள் இன அழிப்பு செய்யவில்லை என்று பேசிக் கொள்ளுகின்ற அல்லது நாடுகள் சபைக்கு கூட அதை மறுத்து சொல்லுகின்ற ஒரு துணிவுள்ள சிங்கள ஆட்சியாளர்கள் உண்மையிலேயே அவர்களுடைய பரப்புரை இருந்தாலும் மக்கள் சென்றாலும் அதை பார்த்துவிட்டு நாங்கள் தமிழர்களாக என்ன செய்ய வேண்டும் என்று முடிவுக்கு வர வேண்டும். அது போன்று நீங்கள் கூறியது போல இந்த சங்கத்துக்கு நேரே உள்ளடியிட்டு எங்களுடைய தமிழரின் ஆதங்கங்களை, அதனால் உண்மையை கண்டறிந்த தமிழர்கள் நாங்கள் உரத்து பேச வேண்டிய நேரங்கள் இது, உரத்து குரல் கொடுக்க வேண்டிய நேரம் இது. அது மட்டுமில்லாமல் நாங்கள் எங்களை உணர்ந்து நாங்கள் உணர்வுபூர்வமாக நின்ற நாங்கள் மீண்டும் உணர்வாக கலந்து கொள்ள வேண்டும் என்பதும் முக்கியமான விடயம். அந்த வகையிலே இன்னொரு விடயமாக புலம்பெயர் நாட்டில் இருக்கின்ற தாயகத்துக்காக நேசிப்போடு இயங்கிய அமைப்புகள் மூலம் ஊடகங்களில் பரப்புரை செய்கின்றார்கள். பகிஷ்கரிப்பை பற்றிய பிரச்சாரம் இந்த பிரச்சாரம் செய்பவர்கள் நிச்சயமாகவே சங்குக்கு நேரே புள்ளடி போட சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையை விட்டுவிட்டு பகிஷ்கரிப்பு என்ற அந்த ஒரு விடயத்தில் நிற்கின்றார்கள். இந்த பகிஷ்கரிப்பு என்பது இவர்கள் கூறுகின்ற பகிஷ்கரிப்பு அனைத்தையும் தானே. இந்த அனைத்தில் இவர்கள் என்ன காணப்போகின்றார்கள் என்று பேசப்படுபவர்கள் அல்லது தமிழ் ஆதரவாளர்கள் இந்த போர்க்களம் கண்டவர்கள் கதைக்கின்ற போது என்னத்தை பேசுகின்றார்கள் இவருடைய இந்த கருத்தை? தமிழர் தாயகத்தில் பகிஷ்கரிப்பு தொடர்பான விஷயம் பெரிய அளவுக்கு எடுபடவில்லை. உண்மையிலேயே இந்த பகிஷ்கரிப்பு என்பது தற்போதைய இந்த களச்சூழலில் பொருத்தமைந்தது. அது ஒரு முட்டாள்தனமான முடிவாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஒரு தேர்தல் களத்தை எங்களுடைய ராஜேந்திர ரீதியாக கையாள முயற்சிக்க வேண்டுமே தவிர நாங்கள் இன்னொருவருக்கு தாரை பார்த்து கொடுக்கவோ அல்லது கடந்த காலங்களில் நாங்கள் செய்து விட்டோம் என்பதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதுதான் அரசியல் அல்ல. அது ஒரு முட்டாள்தனமான விடயம். இன்றைய கள சூழல், அரசியல் கள சூழல் என்பது கடந்த காலத்தை விட மாறுபட்டது. நான் ஏற்கனவே சொன்னதுதான், கடந்த காலங்களில் இருதரப்பு முனை போட்டி, முறை மும்முனை
போட்டி வலுவடைந்திருக்கிறது. மும்முனை போட்டி மிக வலுவாக இருக்கிறது. ஆகவே மும்முனை போட்டி வலுவாக இருக்கிற போது அவர்கள் 50% வாக்குகளை எடுப்பதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் வாக்களிக்க வேண்டும். நாங்கள் வாக்களித்தால் தான் 50% எட்டுவதை தடுக்க முடியும். நாங்கள் வாக்களிக்காமல் விடுவோமாக இருந்தால் அவர்கள் தென்னிலங்கை வாக்குகளை வைத்து 50% எடுத்து விடுவார்கள். ஏனென்றால் வாக்களிப்பின் மூலம்தான் சதவீதம் தீர்மானிக்கப்படுவது. ஆகவே நாங்கள் வாக்களிக்காமல் விடுவோமாக இருந்தால் அது மிக ஒரு ஆபத்தான சூழ்நிலையாக மாறிவிடும். இம்முறை யாரும் விரும்பியோ விரும்பாமலோ வாக்களிப்பை புறக்கணிப்பதில் ஈடுபடக்கூடாது. ஈடுபட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான, என்னை பொறுத்தவரை இது அரசியல் போட்டி அல்ல, இது ஜனநாயக ரீதியாக எங்களுடைய இனத்தை வலுப்படுத்துவதற்கான போட்டி. கடந்த காலங்களில் நாங்கள் தவறுகளை விட்டதனால் தான் நாங்கள் பல பின்னடைவுகளை சந்திச்சிருக்கோம். ஆரம்ப காலத்தில் பாராளுமன்ற தேர்தல்களை புறக்கணித்தபடியால் தான் டக்ளஸ் தேவானந்தா கும்பல் என்று அரசியலில் இருந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு டக்ளஸ் தேவானந்தா போன்ற ஒரு அரசியலுக்கு வராமல் இருந்திருப்பார்கள். நாங்கள் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்காமல் இருந்திருந்தால் தமிழர் விடுதலை கூட்டணியே தொடர்ச்சியாக அரசியலில் இருந்து கொண்டிருந்திருக்கும். ஆகவே நாங்கள் நினைக்க கூடாதவர்கள், அரசியலில் இருக்கக்கூடாதவர்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்தது அந்த புறக்கணிப்பின் மூலம்தான். 2005 புறக்கணிப்பும் அதே ஒரு பாடத்தை தான் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறது. பலருக்கு உண்மைகள் தெரிந்தாலும் வெளியில் பேச மாட்டார்கள். என்னை பொறுத்தவரையில் அதில் நாங்கள் கலைப்பதில் தவறில்லை. ஏனென்று சொன்னால் 2005 ஜனாதிபதி தேர்தல் களம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு ஒரு இடைப்பட்ட நிலையில் பல பேச்சுவார்த்தைகள் வேட்பாளர்களுடன் நடந்தது. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்காவுடன் விடுதலை புலிகள் தரப்பு பேசியது, மஹிந்த ராஜபக்சவுடனும் பேசியது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கா பல விடயங்களுக்கு ஒத்துவரவே இல்லை. ஒத்துவராததன் காரணத்தாலும் அவர் விடுதலை புலிகள் மீது செய்த கருணா போன்றோருடைய பிடிப்புக்கு பின்புலத்தில் இருந்தார் என்பதன் அடிப்படையிலும் தான் இறுதியாக முடிவெடுக்கப்பட்டது அவருக்கு வாக்களிப்பை தவிர்க்க வேண்டும் என்று. ஏனென்றால் அந்த வடகிழக்கு கருத்து கணிப்பீடு ரணில் விக்ரமசிங்காவுக்கு தான் அந்த முறை வாக்களிப்பு கூடுதலாக இருக்கும் என்ற கணிப்பீடு விடுதலை புலிகளால் எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இவர் வரக்கூடாது என்றால் வாக்களிப்பை புறக்கணித்தால் தான் அடுத்தவர் வரலாம் என்பதை அங்கே உறுதி செய்த பின்னர் தான் அந்த புறக்கணிப்பு இடம்பெற்றது. உண்மையிலேயே அந்த முறை தேர்தலில் ரணில் விக்ரமசிங்காவுக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையிலே வாக்கு வித்தியாசம் 1.25 லட்சம். ஆகவே 1.25 லட்ச வாக்குகளில் தான் 1.65 வீதத்தால் தான் மஹிந்த ராஜபக்ச அரியணையில் ஏறியவர். 50.65 வீத வாக்கு தான் அவருக்கு அங்கு கிடைத்திருந்தது. ஆகவே அவர் போர்டரில் தான் அங்கு ஜனாதிபதியாக இருந்தார். அந்த காலங்களில் நடத்தது அது பொருத்தமானதாக இருந்தது. விடுதலை புலிகள் பலமாக இருந்தனும் அந்த செயற்பாடுகள் சரியாக இருந்தது அந்த நேரத்தில். இன்றைக்கு விடுதலை புலிகள் இருந்திருந்தால் அதை பெரிய பெரிய புகழாரஞ்சூடி கலைப்பவர்கள் பலராக இருந்திருப்பார்கள். என்னை பொறுத்தவரையில் அது அந்த காலத்துக்கு ஏற்ப எடுக்கப்பட்ட ஒரு ராஜதந்திரம். ஆனால் அதை தொடர்ந்து நாங்கள் அந்த அப்படியான ஒரு தோல்விகரமான சூழ்நிலைகளை நாங்கள் எங்களுக்கு சாதகமான நிலைமைகள் ஏற்படுத்துகிற சந்தர்ப்பங்களை செய்யக்கூடாது. அது ஒரு முட்டாள்தனமான செயல். அது இம்முறை நாங்கள் அந்த விடயத்தை கையாளக்கூடாது. இம்முறை நாங்கள் எங்களுடைய ஜனநாயக பலத்தை காட்டுவதற்கு மக்களை வாக்களிக்க செய்ய வேண்டும். மக்களை வாக்களிக்க செய்யணும். சங்கு சின்னத்துக்கு நேரே புல்லடி போட செய்ய வேண்டும். சங்கு சின்னத்துக்கு நேரே புல்லடி போட செய்வோமாக இருந்தால் அது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. எந்த மக்களும், எனது அன்புக்குரிய புலம்பெயர்ந்த உறவு நான் நன்றாக கேட்கிறேன், நீங்கள் யாருடைய அரசியல் தரப்பாகவும் இருக்கலாம், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் சிந்திக்கணும், இனம் வெற்றி பெற வேணும் என்றுதான் சிந்திக்கணும். அரசியல் தரப்பு வெற்றி பெறதால் எங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. புறக்கணிச்சிட்டோம் இவ்வளவு பேருன்றதுக்காக நாளைக்கு அதை எழுதி வச்சுக்கொண்டு நாங்கள் ஒன்றும் செய்ய போறோம் இல்லை. நாங்கள் இந்த புரட்சியில நாங்கள் எப்படி பங்களிப்பு செய்து தென்னிலங்கைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம், அல்லது தென்னிலங்கையோட எப்படி பேரம் பேசலாம், அல்லது தென்னிலங்கையை எப்படி அடிபணிய வைக்கலாம் என்றுதான் நாங்கள் சிந்திக்க வேண்டுமே தவிர நாங்கள் தோற்று போன முடிவுகளை தொடர்ந்து ராஜேந்திரமாக கையில் எடுப்பது ஆபத்தானது. ஆகவே இந்த தேர்தல் புறக்கணிப்பும் இன்னொரு வகையில் என்னை பொறுத்தவரை அதுவும் ஒரு டீல் அரசியல் தான். அது எங்களுக்கு எதிரான ஒருவர் ஜனாதிபதி கதிரைக்கு வர்றதுக்கான ஒரு டீலாகவும் அது இருக்கலாம். ஆகவே அப்படியான ஒரு ஆபத்தான வேலையில் யாரும் இறங்கக்கூடாது. தயவாக தாழ்வாக கேட்கிறேன், இதில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நாங்கள் காலத்துக்கும் நேரத்துக்கும் ஏற்ற மாதிரியான நகர்வை நாங்கள் சிந்திக்காவிட்டால் நாங்கள் தேசிய சர்வதேச அரசியல் நீரோட்டங்களுக்குள் சென்று எங்களுடைய உரிமையை வென்றெடுக்க முடியாது. ஆகவே நாங்கள் சரியான நேரத்தில் சரியான காய் நகர்த்தலை செய்ய வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த பொது வேட்பாளர் விஷயம் சரியான காய் நகர்த்தல் இந்த முறை.
ஆகவே இதை நாங்கள் சாதகமாக கையாளும். ஆகவே தேர்தல் புறக்கணிப்பில் யாரும் ஈடுபடாதீர்கள். அது தொடர்பான பிரச்சாரத்தை ஒத்தி வையுங்கள், தள்ளி வையுங்கள். அது வேண்டாம். நீங்கள் எல்லோரும் சங்கு சின்னத்துக்கு நேரே வாக்களிக்க செய்யுங்கள். அது உங்களுக்கு விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம். அது எல்லாத்தையும் ஒத்தி வையுங்கள், தள்ளி வையுங்கள். தள்ளி வைத்து இனம் என்று தேசம் என்று சிந்தியுங்கள். தாயகத்தில் இருக்கிற தமிழர்கள் ஒரு சரியான ஒரு பேரப்பலத்தையோ அல்லது சரியான ஒரு நிலப்பாட்டை தென்னிலங்கையுடன் ஏற்படுத்துவதற்கோ நல்ல சந்தர்ப்பம். ஆகவே இதை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் என்று தயவாக வேண்டும். இப்படி பார்க்கின்ற போது நீங்கள் கூறியது போல இந்த 50 எடுக்காத பட்சத்தில் என்ன நடைபெறும்? இலங்கை சட்டத்தின் கீழ், அதாவது பொது தேர்தல் இப்படி அதுக்கான நிலைப்பாடுகள் இருக்கும். இலங்கை சட்டத்தின் பிரகாரம் முதலாவது சுற்றில் 50% பெறப்படாவிட்டால் விருப்பு வாக்குகள், இரண்டாவது சுற்று விருப்பு வாக்குகள் எண்ணப்படும். அதிலும் 50% பெறப்படாவிட்டால் மீண்டும் ஒரு தேர்தலுக்கு செல்ல வேண்டும். வேறு வழி எதுவுமே இல்லை. இன்று பரபரப்பாக பலரும் இணைந்து பொது வேட்பாளருக்கான பரப்புரை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பொது வேட்பாளருக்கான அங்கீகாரம் கூடிக்கொண்டு வருகின்றது. அந்த நிலையிலே இப்பொழுது என்ன பரப்புரைகள் நடக்கின்றது, சூழ்நிலைகள் இப்பொழுது அங்கே இருக்கின்றது தாயகத்தில் என்று பரந்துபட்ட ரீதியில் எல்லா மக்களும் இறங்கி தங்களுக்கு இயன்ற வகையில் பரப்புரைகளை செய்கிறார்கள். வீடு வீடாக பெண்களும் ஆண்களுமாக சென்று பிரசுரங்களை கொடுத்து தெளிவூட்டுகிறார்கள். நிதிப்பலம் போதாததாக இருந்தாலும் இயன்ற வரையில் கூட்டங்கள், பிரசார மேடைகள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு தெளிவூட்டல் நடைபெறுகிறது. ஊடகங்கள் வாயிலாக நான் நினைக்கிறேன், புத்தகங்கள், சமூக வலைத்தளங்கள் மற்றும் புலம்பெயர்ந்த நாட்டு உறவுகள். நான் பலருடன் கதைக்கிற போது வெளிநாட்டிலிருந்து மச்சான் சொன்னார், அண்ணா சொல்லி இருக்கிறார், அக்கா சொல்லி இருக்கிறான்னு சொல்றதையெல்லாம் நாங்கள் காணக்கூடியதா இருக்கு. அது ஒரு வகையில சந்தோஷமாக இருக்கு. ஆனால் எல்லோரும் போய் மனப்பூர்வமாக, உளப்பூர்வமாக வாக்களிக்க வேணும். வாக்களித்தால் அது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி மாத்திரமல்ல, எங்களுடைய ஒரு ஜனநாயக புரட்சியாத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால், நாங்கள் ஆயுதத்தால் எப்படி ஒரு புரட்சி ஏற்படுத்தினோமோ அதே மாதிரி இந்த வாக்குரிமையை கொண்டும் நாங்கள் சிங்கள தேசத்தை ஒரு வகையில புரட்டி போட வேணும். புரட்டி போடுவோமாயிருந்தால் அதுக்கு பிறகு சிங்கள தேசம் உணரும். இனி தமிழ் மக்களோட நேரடியான ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகணும். நேரடியாக அவரோட பிரச்சனையை ஒத்துக்கொண்டுதான் நாங்கள் இனி ஆட்சி கருதைக்கு வர முடியும் என்றதை சிங்கள தேசம் சிந்திக்க வைக்கிறது எங்கட மக்கள கையிலான் இருக்கு. என்ன பொறுத்தவரை புலம்பெயர்ந்த மக்கள கையில தான் இருக்கு. புலம்பெயர்ந்த அமைப்புகள் சில பிழையான முடிவுகளை எடுத்து பரப்புரை செய்தாலும் ஒரு சில அமைப்புகள் அவர்கள் மாற வேணும். மாறி விரைவாக அறிவியுங்கோ. நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 6 நாட்கள் இருக்கிறது. 5 நாட்களுக்குள் உங்களுடைய முடிவுகள் தாயகத்து மக்களுக்கு அறிவிக்கப்படும் இருந்தால் நிச்சயமா ஒரு மாற்றம் இல்லை. அடுத்த எங்களுடைய அரசியல் ஆய்வு களத்தில் உண்மையிலேயே எங்களுடைய தமிழர்களின் ஒற்றுமையின் சிறப்பை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சிங்கள ஆட்சியாளர்களின் நிலைப்பாடு எப்படி என்பதை கூட அறியக்கூடியதாக இருக்கும். மிக எல்லோருமே கற்பனை பண்ணி வைத்திருக்கின்ற தமிழர்களுக்கு எதிரிகளான தமிழர்கள் இணைந்திருக்கின்ற கட்சிகள் என்ன நடக்கப் போகின்றது என்பதையும் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் சபா கோதாஸ் கூறியது போலவே உண்மையிலேயே நாங்கள் இணைந்து நின்று சங்கத்து நேரே வாக்களித்து எங்களுடைய புரட்சி காலங்கள் நிறைவானது. அது நிறைவானதன் பின் நாங்கள் எழுச்சியாக கொண்டிருக்கின்ற இந்த பல அமைப்புகள், கட்சிகள் இணைந்த ஒரு சிறப்பை கொண்டு வந்திருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு கூட்டமைப்பு இருந்ததை சம்பந்தன் அவர்களோடு சேர்ந்து இணைந்தவர்கள் குழப்பியதன் பின் இப்பொழுது இணைந்திருக்கின்ற உண்மையிலேயே 85க்கும் மேற்பட்ட அமைப்புகளும் தமிழ் அரசியல் கட்சிகளும் உண்மையிலேயே ஒரு திடகாத்திரமான முடிவோடு செயற்படுவது என்பது ஒரு சிறப்பான விடயம். இந்த விடயங்களில் உண்மையிலேயே எல்லோருமாக சென்று அங்கே வாக்கு கேட்பதென்பது இன்னும் ஒரு மிக சிறப்பாக இருக்கின்றது. பார்க்கும்போது இங்கே புலம்பெயர் நாடுகள் அதை பற்றி பேசிக் கொள்கின்றனர். இந்த ஒற்றுமை இன்னும் நிலைக்க வேண்டும் என்று அவர்கள் நிச்சயமாகவே ஆசைப்படுகின்றார்கள். இதன் பாதைகள் எப்படி போய்கொண்டிருக்கின்றது? அமோக வரவேற்பாக இருக்கிறது. இதனால்தான் சஜித்தால் ஒரு கூட்டம் போட முடியாமல் இருக்கிறது. அடுத்த வந்தால் வேலை வாய்ப்பு தருவோம், அது தருவோம், இது தருவோம் என்று சொல்லி ஏற்றி இறக்குகிற சம்பவங்கள், பலர் காசு கொடுத்து 2000 ரூபாய் 3000 ரூபாய் சாப்பாடு கொடுத்து ஏற்றி இறக்குகிற சம்பவங்கள் தான் இங்கு நடைபெறுகிறது. ஏனையோருக்கு ஒரு சில, அதாவது ஏதோ ஒரு இடத்தில் தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டவும் என்று இருக்கிற சில்லறைத்தனமானவர்கள் தான் இந்த அனுபவ நாமலுக்கு பின்னால் அலைகிற ஒரு குறிக்கப்பட்ட ஒரு குழுவாக இருக்கிறார்களே தவிர, அற்று நாங்கள் பார்க்கிற ஒரு 180% தமிழ் மக்கள், இளையோர், பெண்கள், பெரியவர்கள் எல்லாம் இனமானத்தோடும் இன உணர்வோடும் தான் இருக்கிறார்கள். அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார். தெளிவாக நான் பல இடங்களில் உரையாடுகிற போது கிராம மட்ட ரீதியாக நாங்களும் பல இடங்களுக்கு சென்று வருகிறோம்.
பல சனசமூக நிலையங்களுக்கு சென்று வருகிறோம், கிராம உறுதி சங்கங்களுக்கு சென்று வருகிறோம். அங்கு இருக்கிற பல முதியவர்களும் சரி, இளையவர்களும் சரி, பொதுவாக உரையாடுகிறார்கள். இதெல்லாம் பொய்யான வாக்குறுதிகள் தான் தருகிறார்கள். ஆகவே நாங்கள் இந்த முறை ஒரு ஒற்றுமையை காட்ட வேணும், நாங்களும் ஒரு இனம் இருக்கிறோம், எங்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது என்ற ஒரு செய்தியை சொல்லத்தான் வேணும், அதற்கு சங்குக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற உணர்வில் பேசுகிறார். அவை சந்தோஷமாக இருக்கிறது. இது தனியே ஒருவர் தேர்ந்தெடுக்க முடியாது. தாயகத்தில் இருக்கிற மக்களும் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற உறவுகளும் இணைந்து ஒரு பாரிய பலத்தை உருவாக்க வேண்டும். எப்படி விடுதலை போராட்டத்துக்கு இணைந்த கரங்கள் உதவி செய்ததோ, அது தவிர்க்க முடியாத காரணத்தால் மௌனிக்கப்பட்டதோ, பல வேதனைகளை கடந்திருக்கிறதோ, ஆனால் இந்த ஜனநாயக புரட்சியை நாங்கள் ஒற்றுமையாக ஏற்படுத்த வேண்டும். அதுதான் காலத்தின் தேவை. சபாபதாஸ் கூறியது போலவே நாங்கள் பல வழிகளை சுமந்தவர்கள், பல உறவுகளை இழந்தவர்கள், மாவீரர்களாக கொடை கொடுத்தவர்கள், தற்கொடையாக தங்களை ஆகுதியாக்கியவர்கள் என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் வலிகள் சுமந்து நிற்கின்ற நாங்கள் இந்த களம் கூட எங்களுக்கான ஒரு போர்க்களம். அதாவது நாங்கள் அரசியல் ரீதியாக முன்னெடுக்கின்ற போர்க்களமாக இந்த போர்க்களம் இன்னும் 6 நாட்களில் எங்களுக்கான முடிவுகளை கூட கொடுக்கின்ற உலக நாட்டில் பேசப்படக்கூடிய அளவுக்கு தமிழர்களாகிய நாங்கள் இணைந்திருந்து சங்கத்து நீரே புல்லடி போட வேண்டும் கட்டாயம். அந்த புல்லடி போடுவதன் மூலம் எங்களுடைய தனித்துவத்தை, தமிழர்கள் வரலாற்றில் சோடை போனவர்கள் அல்ல என்பதை எங்களுடைய சாணை தலைவன் காட்டியிருக்கின்றான். அது போலவே நாங்களும் அவர் பாதையில் போர்க்களம் செல்லாமலுக்கு ஒரு ஜனநாயக ரீதியிலே நாங்கள் எங்களுடைய வாக்குகளை எங்களுடைய தமிழ் கட்சிகள் இணைந்திருக்கின்ற உண்மையிலே இங்கே பார்க்கக்கூடியதாக மிக சிறப்பாக இருக்கின்றது என்று சொன்னால் 85க்கும் மேற்பட்ட அமைப்புகளோடு கட்சிகளும் இணைந்திருக்கின்றது. இதுவரையிலும் எந்த ஒரு குழப்பகரமான வார்த்தைகளை நாங்கள் கேட்கவில்லை. உண்மையில் ஒரு சிறப்பாக இருக்கின்றது. இதை எவ்வளவு அங்கே பார்க்கின்றார்கள் மக்கள்? உண்மையாகவே ஒற்றுமையை விரும்புகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய குழப்பம், அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய புறக்கணிப்பு என்ற விவகாரம், இவையெல்லாம் மக்களுக்கு அதாவது வேதனைகள் பல இடங்களில். நான் நினைக்கிறேன், உங்களுக்கும் தெரியும், உங்களை போன்றவர்கள் நீங்கள் வாழுகிற தேசங்களில் எல்லாமே மிக வேதனையுடன் தான் கதைக்கிறார்கள். இப்படியான ஒரு நேரத்தில் ஒரு பொறுப்பு வாய்ந்த கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் ஏன் இப்படி செய்திருக்கிறார்கள்? இது மிக ஒரு வேதனையான விடயம். இவ்வளவு தூரம் இந்த கட்சியை வளர்த்த, கட்சிக்காக தியாகம் செய்தவர்களை பற்றி ஒரு கணம் கூட சிந்திக்கவில்லையே. ஏன் அதை சிந்திக்க மறத்திருக்கிறார்கள்? ஒருமனே பதவியும் தங்களுடைய நலன்களை, சுயநலங்களை நோக்காக கொண்டுதானே இவர்கள் செயற்படுகிறார்கள் என்கிற ஒரு மிக பெரும் ஒரு வெறுப்பு மக்கள் மத்தியில், நான் சொன்ன இலங்கை தமிழரசு கட்சிக்கு மீதும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மீதும் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன், எதிர்வரும் தேர்தல்களில் அப்படியான அதிர்வுகளின் விளைவுகளை அந்த கட்சிகள் சந்திக்க வேண்டி வரும். என்னை பொறுத்தவரையில், நானும் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாலும், என்னை பொறுத்தவரையில் கட்சி என்பது முக்கியம் அல்ல, இனம்தான் முக்கியம். இனத்தினுடைய வெற்றிக்கு ஒற்றுமைதான் முக்கியம். அந்த ஒற்றுமையை காலத்தின் தேவை கருதி ஏற்படுத்த வேண்டிய தரப்புகளே எதிரி பிரிப்பதை விட நம்மவர்களே நம்மை பலவீனப்படுத்தி இருக்கிறது தான் இங்கு மிக வேதனையான விடயம். என்னை பொறுத்தவரையில் அது வார்த்தையால் சொல்ல முடியாது. நிச்சயமாகவே நீங்கள் கூறியது போலவே எங்களுடைய வாக்குகளை நாங்கள் சங்கத்துக்கு நேரே பிள்ளடியிட்டு அந்த தமிழர்களின் பொது வேட்பாளர்களை நாளரை நாங்கள் முன்கொண்டு வர வேண்டிய கடைப்பாட்டை நாங்கள் அந்த எல்லையில் நிற்கின்றோம். இன்னும் 6 நாட்களே இருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை கூறுகின்றோம். நிச்சயமாகவே சபாகோதாஸ் கூறியது போலவே எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, தமிழர்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் தமிழர்கள் இணைந்து நிற்கின்றார்கள். இப்படி ஒரு பலம் வாய்ந்த கூட்டுகளாக 85க்கும் மேற்பட்ட அமைப்புகளும் அரசியல் கட்சியும் இணைந்து நிற்கின்ற இந்த இடத்தில் நாங்களும் யார் என்பதை காட்டுவதற்கான ஒரு சரியான இடம். அதனால் இணைந்து நாங்கள் எல்லோரும் வாக்களிப்போம். சபாகோதாஸ் கேட்டுக்கொண்டது போலவே புலம்பெயர் நாட்டில் இருப்பவர்களும் நீங்களும் உங்களுடைய உறவுகளுக்கு சொல்லி அவர்கள் மனத்தடமாற்றத்தில் இருந்தாலும் அவர்களை நேரிய பாதையில் கொண்டே அவர்கள் சங்குக்கு நேரே விளைவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பாக குரல் கொடுக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு இன்றைய அரசியல் ஆய்வுகளத்தில் சிறப்பாக பல ஆண்டுகளாக எங்களுடன் இணைந்திருக்கின்ற டெலோவின் யாழ் மாவட்ட அமைப்பாளராகவும், அது மட்டுமல்ல ஒரு வரலாற்று ஆசிரியராகவும், அதோடு வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் இந்த சபாகோதாஸ் அவர்கள் எங்களோடு இணைந்து பலவிதமான கருத்துக்களை நேரிய நோக்கோடு எந்தவித காட்சியும் இல்லாமலுக்கு ஒரு பொது நோக்கோடு அரசியல் விடயங்களை பார்த்து வருகின்றார். அந்த வகையிலே அவருடைய இந்த அரசியல் ஆய்வுகளத்திலும் நாங்கள் முறை பார்த்திருக்கிறோம். நன்றி சபாகோதாஸ். நீங்கள் நன்றி. வணக்கம். நல்லதொரு அரசியல் ஆய்வுகளத்தோடு இணைந்து
இருக்கின்றோம். அடுத்த அரசியல் ஆய்வுக்களத்தில் வாக்குகளின் முடிவுகளும் தமிழர்களின் திடம் ஆன நெஞ்சின் வலிமையும் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். அந்த வகையிலே தமிழர்களில் நாங்கள் எல்லாம் இணைந்து இந்த சங்கத்திலே வாக்களிப்பது மிக முக்கியமான தேவைக்கால பகுதி என்பதை கேட்டுக்கொண்டு இன்றைய அரசியல் ஆய்வுக்களத்திலிருந்து விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். நாங்கள் இனமுணர்வுடன் இனமானத்துடன் சிந்திப்போமாக இருந்தால், ஒவ்வொரு உள்ளடியும் தமிழ் பொது வேட்பாளருக்கு இடப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த சிங்கள தேசம் இந்த தேர்தலுடன் ஒரு படிப்பினையை கற்றுக்கொள்ளும். நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு தமிழர்களும் உணர்வுபூர்வமாக அதை செய்ய வேண்டும். செய்வார்களாக இருந்தால் இதுதான் நாங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு செய்கிற மாபெரும் ஒரு ஜனநாயக கடமையாக இருக்கும். இனமானத்தை முன்னிறுத்தி சங்குக்கு நேரே வாக்களிப்பாயாக இருந்தால் இதுதான் நாங்கள் சிங்கள தேசத்துக்கு இறுதியாக செய்கிற மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இருக்கும். அரசியல் ஆய்வுக்களம் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்.